ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெயில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முருங்கைக்காய் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் வந்து லைட்டாக கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். நான் ரொம்ப கிரேவி மாதிரி தண்ணி மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், இது மட்டுமே போதும். நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். சாம்பார் தூள் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தான் உப்பு பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த காய்க்கு வந்து வேகும். ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம்.